ஓகே, இல்ல நான் என்ன சொல்றேன் சார், போலீஸ் சார், இப்போ அதிமுக இதுல வந்து அதிமுகவுல யாரும் நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்க போகல. நேற்றே கைப்பு முனுசாமி அந்த கூடத்துக்கு கூட பேட்டி கொடுத்துட்டாரு. இப்ப எதுக்கு புதுச்சேரியில போய் இந்த எம்எல்ஏக்கள் அங்க இருக்கிறாங்க? இப்போ இபிஎஸ் ஏதோ ஆளுநர் சந்திக்கிறதுக்கு நேரம் கட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முடிந்து போன முதியோர் இல்லத்திலிருந்து ஒருவர் பேசுவதை இந்த கண்ணை ஏன் சீரியஸா எடுத்துக்கிறாரு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் தோற்றாரு 5 வருஷம் பாடம் போட்டு. ஆகவே பழனிசாமி பேச்சையே கேட்கலையா? இதுல வந்து முனுசாமி பேச்சையா கேட்க போறாங்க இனிமேல்? அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஃபைட் கோயிங். இதுல அவர் கருத்து இவர் கருத்து எல்லாம் யாரு கருத்தும் எடுபடாது. அதிமுக நான் சொன்னது போல 90% பழனிசாமி ஒழித்து விட்டார். அவர் சொல்றாரு அவங்க தாவும் அது மாதிரி பீனிக்ஸ் வரலாறு தெரியாதவர். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறமா அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள், இந்த 6 பேரும் இந்த 3 பேரும் சப்போர்ட் பண்ணா போதும் சார். ஒன்னும் கவனிங்க அரசியல்ல என்ன பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கடிதம் கொடுக்கவில்லை, அவர்கள் உதவியை விஜய் கேட்கவில்லை. அப்ப மத சார்பற்ற அணிகளுக்கு எதிராக அவர் இருக்கிறார் என்பது இது உணர்த்துகிறதா இல்லையா? அவங்கள கூப்பிட்டாரு அவரு. அப்ப கூப்பிடாம ஸ்ட்ராங்கா நிக்கிறவருக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லையா? அப்புறம் நாங்கெல்லாம் மத சார்பற்ற அணிகள், நாங்கெல்லாம் பாருங்க மதத்தை பரப்புகின்றவர்கள் பக்கத்தில் சேரமாட்டோம், வீரவசனம் முழக்கெல்லாம் வருது இல்ல. அப்புறம் அத காங்கிரஸ் அந்த 5 சீட்டை கொடுத்ததாலதான் பிஜேபி உள்ள வர முடியல. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. இவங்க காங்கிரஸ் அருமையான முடிவு எடுத்திருக்கிறது. நான் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாராட்டுகிறேன். உள்ள பூந்து சப்போர்ட்டை கொடுத்து சப்போர்ட் விஜய் வாங்கிட்டார். இனி பிஜேபி உள்ள வர முடியாது. அந்த கோபத்துல தான் பிஜேபி ஆபரேட் பண்ணுது. ஆதரவு வாய்ப்பு இருக்கா சார்? சேர்க்க முடியாது சார். இப்ப திட்டவட்டமா இருக்காரு, அவங்க எல்லாம் சேர்க்க முடியாது. அவர்கள் தான் பிஜேபியோட இருந்தாங்க. ஏடிஎம்கேல இருந்து ஒரு 5 பேர் வெளியே வந்து சப்போர்ட் பண்ணா அவங்க ரிசைன் பண்ணிட்டு என்டிஏவுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, என்டிஏ கூட்டணியில் நாங்க இல்ல, அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு வந்தாதான் விஜய் அவர்களால் ஒப்புக்கொள்ள முடியும், சேர்க்க முடியும். நான் என்ன கேக்குறேன், காங்கிரஸ் சரியான முடிவு எடுத்திருக்கிறது, பிஜேபி உள்ள விடல. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? சனாதானத்தையே உள்ள விடாத காங்கிரஸ் எடுத்த முடிவு மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் ரெண்டும் இவரும் எடுத்துட்டு போலாமே, திரும்ப அண்ணனும் வேலை முடிஞ்சிருமே சீக்கிரம். ஆகவே 2 தான் வாய்ப்பு. இது ஒரு வாய்ப்பு, இல்லை என்றால் அடுத்த வாய்ப்பு உச்ச நீதிமன்றம். இது 2லே தாவேகா கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஜனநாயகம் தழைக்க வேண்டும். மக்களுக்கு 34% வாக்களித்த மக்களுக்கு ஒரு மக்களுடைய தீர்ப்பு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதுதான் என் கருத்து. இதுல உள்ள வச்சுக்கிட்டு வெளியே வச்சுட்டு ஒன்றும் பேசல. அவர் கட்சி ஆரம்பிச்சு அதன் மூலமா ஆதரவு கொடுத்தேன் திமுகவுக்கு. ரைட்டு வரல, அது விட்டுருங்க. இப்ப நடப்பவை நன்மைகளாக நடக்க வேண்டும். ஆகவே எந்த பிரச்சனையும் இல்லாம இது ஆரம்பிக்கணும். பாருங்க, பயந்துட்டு போய் மெரினாவில் போலீஸ் தான் நிக்கிதான். மெரினாவில் திருப்பி ஒரு புரட்சி ஏற்படும் பயப்படுறாங்க. இதெல்லாம் தேவையா? ஜல்லிக்கட்டு காளை மாடு மாதிரி இளைஞர்கள் சீறி வர காட்சியை பார்க்கணுமா? இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். ஆகவே ஆளுநர் அழைக்க வேண்டும். இல்லைன்னா இந்த ஆளுநரையும் வித்யாசாகர் மாதிரி தான் நினைக்கணும். ஓகே, நன்றி சார். எங்களோட இணைப்பு வந்து ரொம்ப நன்றி கண்ணன்ஜி. ஓகே, நன்றி சார். இப்போது ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்து 2வது முறையாக தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரியிருக்கிறார். இப்போது ஆளுநர் மாளிகையில் நேற்று பல்வேறு வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று 2 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டன. இப்போதைய நிலையில் 117 எம்எல்ஏக்கள் தேவை என்ற சூழ்நிலையில் 112 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே இப்போது விஜய்க்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுப்பதில் ஆளுநர் அர்லேக்கர் தயக்கம் காட்டியதை அடுத்து 2வது முறையாக பெரும்பான்மையை நான் நிரூபிப்பேன் என்று அவர் உறுதி அளித்திருக்கிறார். இதனால் விஜயை ஆட்சி அமைப்பதற்கு இன்று ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு விடுப்பாரா என்ற சந்தேகம் வலுவடைந்திருக்கிறது. இன்று மாலைக்குள் அர்லேக்கர் அழைப்பு விடுக்கவில்லை என்றால் உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதற்கு தமிழக வெற்றி கழகம் தரப்பில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நேற்று ஆளுநர் மாளிகைக்குள் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அந்த கட்சியின் நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோரின் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. ஆனால் இன்று விஜய் மற்றும் அவருடன் அந்த வாகனங்கள் அனைத்துமே அந்த ஆளுநர் மாளிகையின் வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டு அங்கு விஜயோடு மற்றொரு வாகனம் மட்டுமே அங்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டது. ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட அந்த கட்சியின் நிர்வாகிகள் சென்ற வாகனங்கள்
நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து நாம் இந்த நேரலையில் விஜய் ஆதரவு அளிப்பது தொடர்பான சிறப்பு செய்திகளை தொடர்ந்து அளிப்போம். ஒரு சிறிய